ஒருத்தவங்க உங்களை வெறுத்துட்டு போனால் வேற நீங்கள் அவங்கள நினச்சிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அவங்க மீது அளவு கடந்து அன்பு வச்சுருப்பீங்க. அதனால தான் இப்போ ஒருத்தங்க வெறுத்துட்டு போக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளுடைய வாயின் வார்த்தையின் நிமித்தமாக மனசை காயப்படுத்தி ரணமாக்கி போதுண்டா சாமியை நீ உங்ககிட்ட வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லி சில உறவுகள் வெறுத்துட்டு போகுது. சில உறவுகள் புதிய உறவு ஒன்று உங்களை விட நல்ல அழகாக வந்துன்னா சரி இந்த உறவு நமக்கு இனி தேவையில்லை அப்படின்னு சொல்லி சலிச்சிட்டு விட்டுட்டு போகுது, வெறுத்துட்டு போகுது. இப்படி இன்னொன்று என்னன்னா, ஏதாவது ஒரு தேவைக்காக பழகி அந்த தேவை முடிஞ்ச பிறகு இனி இவங்களை கொண்டு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்துட்டு வெறுத்துட்டு போகிறாங்க. இப்படி ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்மளை விட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போகிறாங்கல்ல, இப்படிப்பட்டவங்களுக்காக கண்ணீர் வடித்தா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. ஒருவேளை நம்ம மேலே ஏதோ ஒரு தவறு இருந்து மன காயத்தினால அவங்க நம்மளை விட்டுட்டு போனாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசி அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்க கூட வாழ்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க என்னைக்குனாலும் உங்களை தேடி வரதான் செய்வாங்கங்க. அதான் சொல்லியிருக்குல்ல, நம்ம தேடி போகிற அன்பை விட நம்மளை தேடி வரக்கூடிய அன்புக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம தேடி ஒரு அன்புக்காக ஏங்கி ஒருத்தங்க கிட்ட போய் அந்த அன்பு கிடைக்கலங்கிற பட்சத்தில் அவங்கள இழுத்து பிடிச்சி வச்சு நீங்கள் என்கிட்ட அன்பாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தும் போது அங்கேருந்து கிடைக்கிறது உண்மையான அன்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. எதுவுமே கட்டாயப்படுத்தி பெற முடியாது. அதுவும் குறிப்பாக அன்புங்கிறத ஒரு ஆள்கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது. அது ஒரு உணர்வு, அது தன்னாலே வரணும். அன்பே இல்லாதவங்க கிட்ட, அன்பே இல்லாமல் உங்களை ஒருத்தங்க வெறுத்து தள்ளிட்டு போகிறவங்க கிட்ட போய் என்கிட்ட அன்பாயிருன்னு நம்ம கேட்கும்போது அங்கே நம்ம சுயநலங்கள், அதாவது சுயமரியாதை இழக்கிறீங்க. சுயமரியாதை இழந்து தான் ஒரு அன்பு உங்களுக்கு கிடைக்குது, அதுவும் போலியான அன்பு. கொஞ்சம் தனிமையிலேருந்து யோசித்து பாருங்க. இன்றைக்கி உங்களை வெறுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க உண்மையாகவே உங்களை அன்பு வச்சுருப்பாங்களா? கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் யோசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதே போல் வெறுத்துட்டு போன ஒரு உறவை நினச்சி இரவும் பகலும் தேடியே நீங்கள் இருந்தீங்கன்னா காலம் போயிட்டே இருக்கும். கூடவே உங்கள் இளமை பருவங்களும் போயிட்டுருக்கும். இப்படி எல்லாமே இழந்த பிறகு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்ந்திருக்கவே மாட்டீங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சு